ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் நடக்குது லைவில். ஸோ ஒரு வழியாக வந்து இந்த வீக்லி டாஸ்க் முடிஞ்சாச்சு. பட் ஜாக்லினுக்கு ஒரு பெரிய சந்தேகம் என்னென்னா, பிக் பாஸ் வந்து திடீர்னு வந்து ஏன் வந்து இந்த விஷயத்த சொல்லி, அதாவது நம்ம ப்ரொமோவில் காமிச்சிருப்பாங்க, இவங்க வந்துட்டு தீபக் வந்துட்டு வாஷ்ரூமை யூஸ் பண்ணும்போது, ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணும்போது இவங்க வந்து ஃபேஸ் வாஷ்க்காக போயிட்டாங்க, அது பெரிய குற்றம், அதை வந்து ரூல் பிரேக் பண்ணதுக்கு சமம், அதனால் டைரெக்டாக நான் வந்துட்டு இவங்களை நாமினேட்டட் ஜோனுக்கு அனுப்புகிறேன்னு சொல்லி ஒரு விஷயத்தை போட்டிருப்பாங்க. பயங்கர ஷாக்கிங்காக இருந்திருக்கும். அது வந்து எல்லாருக்கும் வெளியே இருக்கிற ஆட்களுக்குமே ஷாக்கு. ஏன்னா இந்த மாதிரி நிறைய டைம் நடந்திருக்கு. ஜெஃப்ரி கூட இந்த மாதிரி ஒரு விஷயம் ஃபஸ்ட்டே பண்ணார். அதை வந்து அப்படியே கண்டுக்காமல் விட்டுட்டார், சொல்லிவிட்டு அப்படியே விட்டார். பட் இதையே வந்து இவ்வளோ சீரியஸாக பண்ணுறாரு அப்படின்னும் போது நம்மளுக்கு டவுட் வந்த மாதிரி அவங்களுக்கு டவுட் வந்திருக்கு. அதை முத்துக்குமரன்கிட்ட கேட்குறாங்க. முத்துக்குமரன் என்ன சொல்கிறாரு, ஒருவேளை நீ இங்கே இருந்தால் நான் உனக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடச்சிருமோன்னு நினச்சிருக்கலாம், இல்லை நீ அங்கே போனால் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ், அதாவது டைரக்ட் நாமினேஷனுக்கு இருக்குது பார்த்தியா, அதை வந்துட்டு கரெக்டாக சூஸ் பண்ணுறதுக்கு நீ வந்து சண்டை போடுவ அப்படின்னு அவர் நினச்சிருக்கலாம். இல்லை நீ அங்கேருந்து இங்கே வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் ஒருத்தவங்களுக்கு கிடைக்கக்கூடாதுன்னு சண்டை போடக்கூடாது, எது வேணால் இருந்திருக்கலாம், விடு நீ ஓவராக போட்டு குழப்பிக்காத அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவங்க வந்து ஆனால் சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க. இல்லைடா, நாங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது தண்ணியே கொஞ்சமாக தான் வந்துச்சு, ஆனால் அதுக்கு வந்து ஏன் வந்து என்னை வந்து இவ்வளோ தூரம் அவர் வந்து பண்ணணும், அதான் அதுவும் இல்லாமல் ஒன்றையும் வந்துட்டு அங்கே வந்து சைக்கிளுக்கு வந்து தண்டிச்சார், அது எனக்கு சத்தியமாக எனக்கு புரியல, என்னவா இருக்கும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. அது ஃபீல் பண்ணுறது கரெக்ட் தான். ஏன்னா வெள்ளிக்கிழமை நெருங்குது அப்படின்னு இருக்கும்போது ஒருவேளை, ஏன்னா இவங்க வந்து நாமினேஷனில் இருக்காங்க, ஒருவேளை இந்த வாரம் என்னை வந்து ஷாக்கிங்காக இது பண்ணிடுவாங்களோன்ற அவங்களுக்கு ஒரு பயம். பட் என்ன கேட்டிங்கன்னா, ஜாக்லின் மேலாம் கை வைக்கிறதுக்கு இன்னும் கண்டிப்பாக வந்து சான்ஸே இல்லை. ஏன்னா அவங்களாம் வந்து நல்லா ஓரளவுக்கு நிரூபிச்சிட்டாங்க. அப்படின்னு இருக்கும்போது அவங்களாம் வெளியே போகிறது வாய்ப்பு இல்லை. பட் இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு பயம் வந்துருச்சு, நான் வெளியே போயிடுவணும், அதனால தான் பிக் பாஸ் வந்து ஒரு அறிகுறி மாதிரி கொடுக்குறாரோ அப்படின்ற மாதிரி அவங்க கேட்குறாங்க. சார் நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். இங்கே வந்து முத்துக்குமரன் கிட்ட அவங்க கேட்குற விஷயங்களும் உங்களுக்கு பார்க்கும்போது எதுக்காக பிக் பாஸ் வந்துட்டு ஜாக்லினை அங்கேருந்து கம்ஃபர்டபுளாக இருந்த அந்த பொண்ணை டக்குன்னு நாமினேட்டட் ஜோனுக்கு அனுப்புனார் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ நிறைய காத்துட்டு இருக்கு உங்களுக்காக. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.